ஜனங்களுக்கு என்னை அப்போஸ்தலராக வைத்திருக்கின்றார். அற்புதங்களை அடையாளங்களை நடத்துவதற்காக தேவன் என்னை பயன்படுத்துகிறார். அநேக வியாதிகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆகுகிறார்கள். காரணம், ஆண்டவர் என் மீது வைத்திருக்கிற அபிஷேகத்தினாலே அவைகள் நடக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற அவர் பரலோகத்திலிருந்து அடியேன் ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் காது கொடுத்து கேட்டு கரம் நீட்டி பிள்ளைகளுக்கு அதிசயங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. பிளட் கேன்சர் சுகமடைந்திருக்கிறார்கள். நாக்கில் இருந்துச்சு, நாக்கில் கேன்சர் இருந்துச்சு ஒரு தாயாருக்கு. அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒன்றுமே செய்யலை. சுகமாக விரும்புகிறாயா? என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா என்று இயேசு சொன்ன வார்த்தையை நான் சொல்லி அவர்களுக்கு ஃபோன் வழியாக ஜெபம் பண்ணேன். ஜெப கூட்டங்களில் சொல்லி ஜெபம் பண்ணேன். 80 வயதுக்கு மேலே உள்ள தாய், ஆப்ரேஷன் செய்யப்பட்டிருந்தாலும் எத்தனை பேர் மறிச்சிடுவாங்க. ஆனால் அந்த தாயார் இன்னும் கர்த்தருக்கு நாம மகிமைப்படும்படி உயிரோடு இருக்கிறாங்க. கிட்னி ஃபெயிலியர், இன்னைக்கு செய்தி. பல வருடங்கள் டயாலிசிஸ் செஞ்சு அந்த கிட்னி அடுத்து என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. நீர் ஆகாரங்கள் குறைக்கப்பட வேண்டும். ஏன்னா கிட்னியுடைய வேலை என்ன, நம்ம குடிக்கிற தண்ணியை சுத்திகரிக்கும், யூரின் வழியாக கழிவுகளை வெளியேற்றிடும். சிறுநீரகத்துடைய வேலை, கிட்னியுடைய வேலை. அந்த கிட்னி ஃபெயிலியராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கிட்னி மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிறது. ஒரு கிட்னி ஃபெயிலியர் தான், 2 கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு, ஒரு கிட்னி இப்போ நல்லா இருக்கு. மீண்டும் மறுபடியும் இருக்கிற கிட்னியும் கர்த்தர் புதுமைப்படுத்துவார். அந்த குடும்பத்தில் அந்த தாயார் தன்னுடைய சித்தத்தை உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த தாயார் ஊழியத்திற்காய் அர்ப்பணித்திருக்கிறார்கள். உண்மையாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சாதாரண விசுவாசி ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொன்ன ஆலயத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க, வேறு ஆலயத்துக்கு போனாங்க. தசமபாகம் ஏன் கொடுக்கல, உன்னை ஆண்டவர் சபிப்பார். காணிக்கை ஏன் நீ குடிக்கல, ஆண்டவர் உன்னை சபிப்பார். நீ செத்து போவ அப்படின்னு சொன்னவர் செத்து போயிட்டார். ஊழியக்காரர் செத்துட்டாரு. அந்த தாயார் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த தாயினுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள். அந்த தாயினுடைய மகள், கணவர் இல்லாமல் அந்த மகள், அப்பா இல்லாமல் வளர்ந்த மக கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பெற்று இப்போ இன்னொரு குழந்தை மாசமாக இருக்கிறாங்க. அந்த அந்த சகோதரிக்கு, உங்களை மாதிரி இருக்கிற பிள்ளைக்கு நான் போய் வளகாப்பு நடத்திட்டு வந்தேன். அந்த வளகாப்பு நடத்தும்போது சாப்பாடு எடுத்து ஊட்டுவாங்க. தகப்பன் ஸ்தானத்திலிருந்து அந்த சகோதரியை என்ன செஞ்சுருக்கிறேன், ஊட்டி ஆசீர்வதித்து வந்தேன். அருமையான குழந்தை, ஆண்டவருக்குடைய குழந்தை அங்கே பிறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 2வது குழந்தையும் அங்கே ரெடியாக இருக்குது. அவங்க அழைப்பு கொடுப்பாங்க. மறுபடியும் போய் வளகாப்பு என்ன செய்வேன், ஆண்டவர் நாமத்தை சொல்லி உனக்கு இயேசு கிறிஸ்து வந்து பிறப்பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆண் குழந்தை பிறந்தது. ஹல்லேலூயா சொல்லுவேன். இப்போ போய் சொல்லுவேன், உனக்கு பரிசுத்த ஆவியானவர் பிறக்க போகிறான்னு சொல்ல போகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், பெண் குழந்தை. பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிறவர். பெண்ணுக்கு ஒரு தாய் உங்களை தேற்றுகிறது போல நான் உங்களை தேற்றுவேன் என்கிற வசனம். அர்த்தம் என்ன? அப்போ தாய் என்றால், பெண் என்றால் என்ன, தேற்றுகிறவள். அப்போ உனக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது. பரிசுத்த ஆவி என்னது, பெண் குழந்தை. ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உன் சந்ததி மேலும் உன் சந்தாத்தின் மேலும் ஆசீர்வாதங்களையும் ஆவியும் ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்றும் நீங்கள் இந்த திருவசனத்தை கேட்டிருக்கிறீங்க. உங்கள் மீது தேவனுடைய அளவில்லாத அபிஷேகத்தை ஊற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலேருந்து வீட்டுக்கு போய் வீட்டினுடைய வாசலில் கால் வைக்கும் பொழுது தேவன் உங்கள் மூலமாக பலத்த காரியங்களை செய்யும்படி உதவி செய்வார். ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்துவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் வேண்டாம், நீ கலங்கமும் வேண்டாம். இது மோசே யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தை. ஒரு தலைவன் தான் தலைவனை உருவாக்க முடியும். அப்போஸ்தலனாக இருக்கிற நான் உங்களை அப்போஸ்தல ஊழியத்திற்கு அழைக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அப்போஸ்தல ஊழியங்களை செய்யும்படி அழைக்கிறேன். உங்கள் மூலமாக இயேசுவானவர் பெரிய காரியங்களை செய்யும்படி நான் அழைக்கிறேன். இயேசுவும் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையும் செய்வான், என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வான் என்று ஆண்டவரும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இந்த அப்போஸ்தல அற்புத ஊழியத்திலே பங்குள்ளவர்களாக இருக்கிறவர்களே, விசுவாச குடும்பத்தார்களாக இருக்கிறவர்களே, ஆண் பிள்ளைகளாக இருக்கிறவர்களே, பெண் பிள்ளைகளாக இருக்கிறவர்களே, பெரியோர்களாக இருக்கிறவர்களே, சிறியோர்களாக இருக்கிறவர்களே, வாலிபர்களாக இருக்கிறவரே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உங்களுக்கும் இப்போதும் ஊற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். உங்கள் மீது அபிஷேகத்தை தந்திருக்கின்றார்.
புதிய பலனோடு கூட, புதிய கிருபைகளோடு கூட, புதிய நம்பிக்கையோடு கூட, புதிய தரிசனத்தோடு கூட இந்த 2024 கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே உங்களுக்கு வந்து பலிப்பதாக, இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது வந்து தங்குவதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷன் ஆவாய். வேறே மனுஷன் ஆவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும் போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். தேவன் உன்னோடு கூட இருக்கின்றார். இந்த வார்த்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஸ்தோத்திரம். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை இந்த சபைக்கும், சபை மக்களுக்கும், குடும்பத்துக்கும், இந்த வார்த்தைகளை வெளியிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். கர்த்தர் பின்னே ஓடி வரட்டும். கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்ற சாட்சி உண்டாகட்டும்.